ఏడుకుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாய. ஒரு காலகட்டம் வரைக்கும் L1 L2 L3 அப்படின்னு சொல்லிட்டு விஐபி எல்லாம் விட்டுருந்தாங்க. விஐபின்னா ஒரிஜினலாக விஐபியாக இருக்கணும். ஏதாவது ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்ட்ரஸஸ் யாருக்கெல்லாம் செக்யூரிட்டி வேணும், கன்னோட செக்யூரிட்டி வேணும், அவங்க மாதிரி ஒரு விஐபி. இல்லைன்னா பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், அவங்கெல்லாம் விஐபி. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க, விஐபி தர்ஷன் கோட்டா. அதுக்கு அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். ஜேஇஓக்கிட்டேருந்து அப்ரூவல், இந்த மாதிரி நான் தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்ரூவல் வாங்கணும். அப்புறம் இவங்க ப்ளஸ் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போய் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னன்னாக்கா, இதை அப்படியே எடுத்துட்டாங்க. விஐபி தர்ஷன் கோட்டான்றதை ஃபுல்லாக எடுத்துட்டு யார் வேணாலும் விஐபி தர்ஷன் மூலமா நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த விஐபி தர்ஷன்னா என்னென்னா, பப்ளிக்கை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. காத்தால் இந்த சுப்ரபாத சேவா எல்லாமே முடிஞ்ச அப்புறம் பப்ளிக்கு இம்மீடியட்டாலாம் விட்டுற மாட்டாங்க. ஒரு 1/2 hour 1 hour விஐபி தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஐபிஸ் எல்லாம் விட்டுருவாங்க. பப்ளிக் அப்படியே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ண சொல்லிட்டு விஐபிஸ் எல்லாம் விடுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த விஐபிஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே அப்புறம் பப்ளிக்கோட திவ்ய தர்ஷனை ஓப்பன் பண்ணுவாங்க. திவ்ய தர்ஷன் எல்லாரும் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் இப்போ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த விஐபி தர்ஷன்றது இந்த L1 L2 L3 இவங்க தான் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கல, ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா, நீங்களும் ஒரு விஐபி தர்ஷன் மூலமா நீங்களும் டிக்கெட் புக் பண்ணலாம். எப்படின்னு கேட்டாக்கா, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள்ஸ், நிறைய வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ரெனோவேட் பண்ணுறது, ரிப்பேர் ஒர்க் நடத்துறது, இல்லை அதில் இருக்க இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு நம்ம 10,000 இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம டொனேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, சப்போஸ் நீங்கள் இந்த வருஷம் 10,000 rupees டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபராக ஒரு டிக்கெட் கிடைக்கும். அந்த ஒரு தர்ஷன் அலௌடு, காம்ப்ளிமெண்ட்ரி, ஃப்ரீ. நீங்கள் டொனேட் பண்ணியிருக்கீங்கல்ல 10,000 ரூபாய், அதுக்காக உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் தர்ஷன் பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம். ஸோ ஒரு தடவை தான் அது, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு தடவை. சப்போஸ் நீங்கள் 1 lakh டொனேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 தர்ஷன் பார்க்கலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த பிரேக் தர்ஷன் கோட்டா அக்டோபருக்கும் நவம்பருக்கும் ஓப்பனில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் புக் பண்ணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டொனேட் பண்ணிவிட்டு கூட 10,000 rupeesக்கு மேலே நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு தர்ஷன் அக்டோபர் ஒரு நவம்பருக்கு என்னைக்கு வேணாலும் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுதான், சாமி கிட்டக்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ வெங்கடேசாயா. So this is about VIP break darshan quota. Initially, until 4 or 5 years back, what they did was VIPs, that is very important persons like presidents, prime ministers, high court, supreme court judges and all, they were allowed in a separate quota. In a separate quota, there was a separate darshan for them where there was no public intervention. Public were all stopped and these VIPs were allowed to have the darshan and come. So Divya Darshan queue and after the Suprabhata Seva, Tomala Seva, and after all the Sevas in the morning are conducted, they immediately they don't allow the public. They actually stop the public for a while and they allowed the VIPs to go have the darshan of the Lord and come back. After which the public was allowed to have darshan. But all this formalities were actually suspended and what they did was they
made every public to feel like a VIP. Like in case you're donating an amount of 10,000 or more to a trust called Srivani Trust. You can even donate 1 rupee. But in case you're donating 10,000 rupees or more to a trust called Srivani Trust, where the Srivani Trust conducts these kind of activities where construction of gopurams and construction of Venkateshwara Swami temples and managing all those religious festivals. So to do all these kind of works, these funds are actually used. The funds from the trust is used, and people, as a complimentary offer, as a privilege, they can go for a darshan. So every 10,000 you can have one darshan. Suppose you are donating 1 lakh rupees, you can have 10 darshans. So this is how this operates. So in case you want a VIP break darshan, you can still actually donate to this Srivani Trust, and you can see the darshan of the Lord. I mean, very close to the, you can stand very close to the Lord and have darshan of the Lord, unlike the usual pilgrims. So these are the privileges and advantages of donating to Srivani Trust. And the quota for the month of October and November is released online. So anyone who wishes to book VIP darshan quota for the month of October and November may book online now. So I thought of sharing this. So thank you for watching. Om Namo Venkatesaya.